நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ரொம்ப பயனுள்ள ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த இன்பில்ட் கேமராவை பயன்படுத்துறீங்களா, அந்த கேமராவை உங்களால் பயன்படுத்த முடியல, ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ அமையும். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்பில்ட் கேமரா ஒர்க் ஆகலை, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் ஸ்டெப் என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கும், அதுல போயிட்டு வாட்ஸ்அப் அடிங்க. வாட்ஸ்அப் இப்போ ஓபன் பண்ணுங்க. இதுல பெர்மிஷன்ஸ் இருக்கும், அதை நீங்க செக் பண்ணுங்க. இதுல கேமரா இருக்கும், அதை நீங்க டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்க் எவ்ரி டைம், டோன்ட் அலோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் இப்படிதான். இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டாவது ஸ்டெப். அதே மாதிரி மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ள போங்க, ஆப்ஸ்குள்ள போங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்பை சர்ச் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் அன்இன்ஸ்டால் ஃபோர்ஸ் ஸ்டாப் இருக்கும், இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், இஃப் யூ ஃபோர்ஸ் ஸ்டாப் an app it may cause error அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே கொடுத்து போனை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி கேமராவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஸ்டெப்ல ஒர்க் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க செட்டிங்ஸ்குள்ள போக வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்பை பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஐ பட்டன் குள்ள போங்க. போயிட்டு இல்ல ஸ்டோரேஜ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா, கிளியர் கேஷ், இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கிளியர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்து கிளியர் பண்ணீங்கன்னா கேஷ் கிளியர் ஆயிடுச்சு. டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பை முதல்ல இருந்து நீங்க சைன் இன் பண்ண வேண்டி வரும். முன்னாடி நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே நம்பரை கொடுத்து ஈஸியா நம்ம உள்ள போயிடலாம். எந்தவித டேட்டா லாஸும் இருக்காது. நீங்க தைரியமா நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, அதே வாட்ஸ்அப்பை பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. டாப் ரைட்ல ஐ பட்டன், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர், நேரா நம்ம வாட்ஸ்அப்குள்ள வந்துட்டோம். அப்டேட் இருந்தா அப்டேட் கொடுத்துக்கோங்க. எனக்கு அப்டேட் வந்திருக்கு, ஸோ நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டேன். சரி, அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். மறுபடியும் வாட்ஸ்அப்பை ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்கிற கேமராவை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பையும் நீங்க எடுக்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க இந்த தேர்ட் பார்ட்டி கேமராவை நீங்க சர்ச் பண்ணீங்க. நிறைய கேமரா அப்ளிகேஷன் இருக்கும். எதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன்ல டிஃபால்ட்டா, அதாவது ப்ரீ இன்ஸ்டால்டா ஒரு கேமரா அப்ளிகேஷன் இருக்கும். அதுல நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. அதனால பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வைக்கும்போது உங்க வாட்ஸ்அப்போட கேமரா ஓபன் ஆகாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க வாட்ஸ்அப்போட கேமரா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷனை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இதுலயும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெட்டர் நீங்க ஒரு ஃபுல் வெர்ஷன் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினீங்கன்னா செமையா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் பீட்டா டெஸ்டர் லீவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப்பை பீட்டால பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ ஆர் பீட்டா டெஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே லீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க லீவ் பண்ணிக்கோங்க. மொத்தமா இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல உள்ள கேமராவை நீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம பயன்படுத்தலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் கொடுத்துருங்க. அப்புறம் முழுமையா ஓபன் பண்ணுங்க. சோ எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வாட்ஸ்அப்ல உள்ள கேமரா ஒர்க் ஆகல, அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. வேற வழியே இல்லை. அன்இன்ஸ்டால் கொடுத்தா இந்த டேட்டாலாம் போயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா போகவே போகாது. அது அங்கதான் இருக்கும். நீங்க என்ன மொபைல் நம்பரை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை வச்சு அந்த டேட்டாவை திரும்ப பெற முடியும். அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே பழைய மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உள்ள போங்க, உங்க மொத்த டேட்டாவை நீங்க திரும்ப பெற முடியும். எந்தவித கவலையும் நீங்க பட வேண்டாம். இப்படிதான் வாட்ஸ்அப்ல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப்களை நீங்க எடுத்தீங்கனாலே எல்லாமே சரியாயிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல அந்த இன்பில்டா இருக்கக்கூடிய இந்த கேமரா பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல நான் சொல்றது ஒண்ணுதான். கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.